தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் புனித பந்திலேயன் 305. இவர் பிரசித்தி பெற்ற வைத்தியர். பேரரசர் மாட்சியானது அரண்மனை ஒன்று நிக்கோதோமியா நகரில் இருந்தது. அங்கு இவர் வைத்திய தொழில் செய்து வந்தார். ஏழைகளிடம் பணம் வாங்க மாட்டார். இவர் கிறிஸ்தவர் என்றாலும் நல்ல கிறிஸ்தவராக இல்லை. வயோதிக குரு ஒருவர் இவருக்கு புத்திமதிகள் சொன்னார். அதன்பின் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலானார். இவருடன் இருந்தவர்கள் பொறாமை கொண்டு இவர் கிறிஸ்தவர் என அரசனிடம் கூறினார்கள். அரசன் முன் இவர் தைரியத்துடன் நான் கிறிஸ்தவன் என்று கூறினான். நயவஞ்சக வார்த்தைகளால் அரசன் இவரை இழுக்க முயன்றான். அவர் அசையவில்லை. இவரையும் இவரை மனந்திருப்பிய குருவையும் கொடூரமாக விவாதித்த பின் தலையை வெட்டி கொன்றார்கள். இவரது இரத்தம் தெற்கு இத்தாலியாவில் உள்ள அமால்வி மேட்டாசன கோவிலில் காப்பாற்றப்பட்டு வருகின்றது. சிந்தனை: நாமும் இவரைப் போல் கைமாறு எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்ய பழக வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, சன்மானத்தை எதிர்பாராமல் உமக்கு நாங்கள் நன்மை செய்யும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமீன்.
கடவுள் தமது தூயகத்தில் உழைகிறார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையையும் மனத்திறத்தையும் அளிப்பார். திருப்பாடல்கள் 67, இறைவசனங்கள் 6, 7 மற்றும் 36. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷிபா சுனில் தம்பதியினரின் சிறப்பு கருத்துக்களுக்காக இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இன்று நம்முடைய பாலவாக்கம் மறைவட்ட குருக்களும் பல்லாவரம் மறைவட்ட குருக்களும் தங்களுடைய ஆண்டு தியானத்தை அவர்களுடைய மறை மாவட்ட தலைமையிடங்களில் துவங்குகின்றார்கள். எனவே குருக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் எதிர்வரும் 1ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்டத்திற்காக புதிய குருக்களாக அருள்பொழிவு செய்யவிருக்கின்ற திருத்தொண்டர்களுக்காகவும் நமது பங்கிலிருந்து குருவாக அருள்பொழிவு செய்யப்படவிருக்கின்ற திருத்தொண்டர் ஜெரோம் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பொறுமை என்கின்ற புண்ணியத்தை நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துச் சொல்லுவதாய் உணர்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. கடவுள் எத்தகைய பொறுமை உடையவர் என்றும் பொறுமையை கடைபிடிப்பதில் அவர் எப்படிப்பட்டவராய் விளங்குகிறார் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது நமக்கு புலப்படுகிறது. தம்முடைய வார்த்தையை இறைவாக்கினர் எரேமியா வழியாக எடுத்து இயம்புகின்ற கடவுள், நீ போய் என்னுடைய மக்களிடம், யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிற மக்களிடம் போய் சொல், அவர்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மறுத்து விட்டார்கள். தங்களுடைய இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடந்து கொள்ளவும் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளுக்கு ஊழியம் செய்து வருவதிலும் அவர்கள் தங்களுடைய இதயத்தை, எண்ணத்தை திருப்புகிறார்கள். ஆயினும் நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆயினும் நான் அவர்களுக்காக காத்திருக்கின்றேன். அவர்கள் மாறுவார்கள் என நான் இன்னுமாய் இருக்கின்றேன். ஒருவேளை அவர்கள் இப்படி செய்யாமல் போனால் நான் அவர்களுக்கு எதிராக கிளந்தழ நேரிடும், அல்லது அவர்களை எனக்கு விரும்பாத மக்களினமாய் நான் ஒதுக்கி விடுவேன் என்பது கடவுள் தருகின்ற எச்சரிக்கையை போல் இறைவாக்கினர் வழியாய் சொல்லி அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எரேமியாவுக்கு முன்பு அநேக கடவுளுடைய தூதர்களை, கடவுளின் மக்களை, அரசர்களை கடவுள் அனுப்பினார். மக்கள் கடவுளுடைய திரு சந்நிதியிலிருந்தும் அவருடைய நீதியின்படியும் நியாயங்களின்படியும் விலகி சென்றாலும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடிக்காமல் போயிருந்தாலும் கடவுள் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக தன்னை இறக்கி கொண்டு அவர்களுடைய வருகைக்காக, மனமாற்றுதலுக்காக காத்திருக்கின்றார். கடவுளிடம் விளங்கி இந்த பொறுமையை இறுதியாக தம் மகனையே அணுக்கும் அளவுக்கு அவரை ஊந்து தள்ளியது. இன்றைய நற்செய்தியிலும் கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க கேட்ட கடுகு விதை, புளிப்பு மாவு பற்றிய உவமை இரண்டையும் மீண்டும் நமக்கு மேற்கோள் காட்டி, எப்படி இவை இரண்டும் பொறுமையாக இருந்து தக்க காலத்தில் பலனளிக்கிறதோ அப்படியாய் நாமும் இருக்க
இறையாட்சிக்குரியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வதிலும் இறையாட்சியை நம் குடும்பங்களில் கட்டி எழுப்புவதிலும் பொறுமை என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாய் எடுத்து எம்புகின்றார். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். நம்முடைய திரு அவை நமக்கு கற்பிக்கின்ற பெரும் புண்ணியங்களில் ஒன்றான இந்த பொறுமை என்கின்ற புண்ணியத்தை நாம் கடைபிடிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றே ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராந்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்துக்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிற்று. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பதில்: உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி: உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார்: எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி: உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினார். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினார். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி: உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 31 35 முடிய. இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். இயேசு அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலை செய்தித்தாளில் ஒரு அழகான செய்தியை வாசித்தேன். கரிச்சான் குருவி என்கின்ற இந்த அரிதான குருவி வகைக்காக சிவகங்கை மாவட்டம் பொத்தக்குடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற ஒரு கிராமமே கடந்த 45 நாட்களாக தெருவிளக்குகளை எரிய விடாமல் தங்களுடைய மனிதாபிமானத்தையும் இந்த இயற்கையின் மீது இருக்கின்ற விருப்பத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஊரில் ஏறக்குறைய 500 குடும்பங்கள் இருக்கிறது.
22 மின் விளக்குகள், தெரு விளக்குகள் இருக்கிறதாம். அந்த 500 குடும்பத்தாரும் விவசாய குடும்பங்கள். 45 நாட்களுக்கு முன்பு அந்த ஊர் தெருவினுடைய விளக்குகளை போடுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த ஸ்விட்ச் பாக்ஸ், அதில் ஒரு கரிச்சாங்குருவி முட்டைகளை போட்டிருக்கிறது. அந்த ஊரினுடைய இளைஞர்கள் தான் வழக்கமாக மாலை வேளைகளில் அந்த சுவிட்சை போடுவது உண்டு. போட்டால் 22 மின் விளக்குகளும் தெருவிளக்குகளும் எரியும். அப்படி முயற்சித்த பொழுது ஒரு கரிச்சான் குருவி அங்கு கூடு கட்டியிருப்பதையும் அதில் முட்டையிட்டு இருப்பதையும், இவர்கள் சென்ற பொழுது அது தன்னுடைய முட்டைகளுக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பு இல்லை என்று படபடத்து அங்கும் இங்கும் ஓடுவதை, பறப்பதை கண்டவர்கள் அதை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஊர் பெரியவர்களிடம் பேசி கடந்த 45 நாட்களாக அவர்கள் தங்களுடைய ஊரினுடைய தெரு விளக்குகளை பயன்படுத்தாமல் அந்த குருவி தன் குஞ்சுகளை ஈன்றெடுத்து வளர்த்து அவைகள் பறக்கும் வரை காத்திருந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இப்பொழுது இன்றைய செய்தித்தாளிலும் நம்முடைய சமூக ஊடகங்களிலும் அதிகமாக பரப்பப்பட்டு வருகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உண்மை சம்பவம் அல்லது நம்மை மிகவும் நிகழ வைக்கின்ற இந்த சம்பவம் ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறது. அந்த கிராமமே கடந்த 45 நாட்களாக பொறுமையோடு இருந்திருக்கின்றார்கள். தெருவிளக்குகள் எரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த குருவிக்கூடு களையக்கூடாது, குருவியினுடைய அந்த இனப்பெருக்க தொடர் சங்கிலி அருந்து போகக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் தியாகம் செய்து பொறுமையோடு 45 நாட்கள் கழித்து இந்த குருவி தன் குஞ்சுகளை ஈன்று வளர்த்து நேற்று மாலை பறந்து செல்லுகின்ற வரை, செய்தியில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த பறவைகளை வழி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி மிக பொறுமையோடு இந்த கிராமமே காத்திருந்த அந்த செய்தி நம்மை நெகிழச் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருவதாய் நான் உணர்கின்றேன். இந்த திருப்பலியினுடைய முகப்பிலே நான் குறிப்பிட்டது போல எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்படுகிறது. கடவுள் சொல்லுகின்றார், நீ போய் ஒரு நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். மீண்டும் கடவுளுடைய வாக்கு அருளப்படுகிறது, அதை நீ கொண்டு போய் ஒரு இடத்தில் மறைத்து வை. அப்படி அவர் செய்கின்றார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வாக்களிக்கப்படுகிறது, நீ போய் அதை கொண்டு வா, அதை பிரித்து பார். பிரித்து பார்த்தால் அது ஒன்றுக்கும் பயன்படாத ஒன்று போல் ஆகியிருப்பதை எரேமியா இறைவாக்கினர் பார்க்கின்றார். உடனே கடவுள் சொல்லுகிறார், நீ போய் என் மக்களிடம் சொல். ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து இத்தகைய மனநிலையோடு வேற்று தெய்வங்களை வழிபடுவதிலும் அவர்களுடைய இதயத்தினுடைய பிடிவாதத்தின்படி வாழ்வதிலும் அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று சொன்னால், இப்படி எதற்கும் உதவாத மக்களினங்களாய் அவர்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு போய் எச்சரிக்கை கொடு. அவர்களுடைய இந்த நிலையிலிருந்து மனமாறி என்னிடம் திரும்பி வரும்படி அவர்களுக்கு அழைப்பு கொடு. அதுவரை நான் காத்திருக்கிறேன் என்பது போல் கடவுள் சொல்லி அனுப்புவதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நீண்ட பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், நம் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றவர். தாம் செய்யவிருந்த தீங்கிலிருந்து தம் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர். எல்லாவற்றையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் கடவுளிடம் விளங்குகின்ற அந்த பொறுமையை நாம் எந்த சூழலிலும் ஏமாற்றிவிடக்கூடாது, அல்லது பொறுமையை இழந்துவிடும் அளவுக்கு நம்முடைய வாழ்வும் செயல்பாடுகளும் அமைந்துவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை மணியை கடவுள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது போல் உணர்கின்றேன்.
குறிப்பாக உலகமே என்று எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நோய் தொற்று காலத்தில் நாம் மிகுந்த பொறுமையோடு மனிதாபிமானத்தோடு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நலனை, பொது நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஐயோ, நோய் தொற்று ஏற்பட்டு விட்டதே, ஐயோ இந்த தெருவில் நோய் தொற்று உடையவர் இருக்கிறாரே, அதோ அந்த தெருவில் இருக்கின்றாரே, இத்தனை லட்சம் பேருக்கு பரவி இருக்கிறதே, நான் வெளியில் சென்றால் அது எனக்கும் தொற்றிக்கொள்ளும், நான் அதை கொண்டு வந்து என்னுடைய குடும்பத்தாருக்கு பரப்பிவிடுவேன் என்கின்ற அச்ச உணர்வுகளை எல்லாம் கடந்து உலக சுகாதார மையம் அரசுகள் கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் பின்பற்றி பொறுமையோடு இருப்போமே என்று சொன்னால் நிச்சயம் இந்த சூழலிலிருந்து நாம் எல்லாருமே விடுதலை அடைவதற்கும் நலம் பெறுவதற்கும் குணம் ஆவதற்கும் சாத்தியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தியும் கூட அமைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு கடுகு விதையை ஒரு ஓமையாய் எடுத்துரைத்து, எப்படி இந்த கடுகு விதை மிக சிறிதாய் விதைக்கப்பட்டு செடிகளில் பெரிதாக வளர்ந்து வானத்து பறவைகள் வந்து தங்குகின்ற அளவுக்கு நிழல் தருகிறதோ, அப்படித்தான் இறையாட்சியும். இறையாட்சி என்பது எல்லாரையும் வரவேற்கக்கூடியது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லாருக்கும் பலனளிக்கக்கூடியது, எல்லாருக்கும் நிழல் தரக்கூடியது, எல்லாரையும் கடவுள் என்கின்ற ஒற்றை கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடியது. எனவே நீங்கள் எப்படி இந்த கடுகு விதை விதைக்கப்பட்டு ஒரே இரவில் முளைத்து பெரிதாக வருவது கிடையாதோ, அதுபோல் நாமும் பொறுமையாக இருந்து இறையாட்சியை கட்டி எழுப்புவதில் ஆர்வம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இன்றைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது? We want everything in an instant. இந்த காலகட்டத்தை இன்ஸ்டா ஈரா என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் துரிதமாக எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும். எவ்ரிதிங் ஷுட் பி இன் அ ஃபாஸ்ட் மேனர், லைக் அ ஃபாஸ்ட் ஃபுட் சிஸ்டம், ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர். போன உடனே சொன்ன உடனே எனக்கு கிடைக்கணும். அன்புக்குரியவர்களே, இது மிகுந்த சாத்தியமற்ற செயல். ஒருவேளை சொல்லலாம், எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது ஃபாதர். மொபைலை எடுத்து எந்தெந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம டக்குன்னு தட்டி விட்டோம்னா பட்டுன்னு போய் முடிஞ்சிடும், ஒரு நிமிஷத்து வேலை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற அன்புக்குரியவர்கள். கடவுள் அப்படி எதையும் உருவாக்கவில்லை. ஒரு குழந்தை, மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். அந்த குழந்தை கருவறையில் வளர்வதற்கு 10 மாதங்களை கடவுள் கொடுக்கின்றார். 10 மாதங்கள் பிள்ளையை பெற்றிருப்பதற்கு தாய் பொறுமையாக இருக்கின்றாள், தந்தை பொறுமையாக காத்திருக்கின்றார், அவருடைய குடும்பத்தாரும் பொறுமையாக காத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அது ஒரு நிலையை அடையும் வரை பெற்றவர்கள் பொறுமையோடு தான் அந்த குழந்தையோடு பயணிக்கிறார்கள், குழந்தையை பொறுமையோடு வளர்த்தெடுக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த பொறுமை என்கின்ற புண்ணியம் என்று நமக்கு மிக மிக அத்தியாவசியமான, மிக மிக தேவையான ஒன்றாக கடவுள் வலியுறுத்துவதாய் நான் பார்க்கின்றேன். கடுகு விதை விதைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகு அது வளர்ந்து செடியாகி பெரிதாகி வானத்து பறவைகள் தங்குகின்ற அளவுக்கு அது வளருகின்றது. அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படி பொறுமையாய் இருக்க, பொறுமை என்கின்ற புண்ணியத்தை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் கடவுள் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். புளிப்பு மாவு குறித்த இந்த உவமையும் அதைத்தான் தருகிறது. நாம் புளிப்பு மாவு பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பங்களில் இட்லி செய்கிறோம் அல்லது தோசை செய்கிறோம் என்று சொன்னால், நாம் அரைத்தவுடன் எடுத்து எதையும் செய்வதில்லை. அரைத்ததை எடுத்து பாத்திரத்தில் வைத்து அதை போதுமான பாதுகாப்புடன் நாம் வைக்கின்றோம். அன்று இரவு முழுவதும் அது அந்த பாத்திரத்திலிருந்து புளிப்பேறி மறுநாள் அது சுவைமிக்க உணவாக நமக்கு நம்முடைய தாயாரால், நம்முடைய குடும்பத்தாரால் படைக்கப்படுகிறது. புளிப்பேறுவதற்கு அது பொறுமையாக அந்த மாவு காத்திருக்கின்றது. அப்படித்தான் நாமும் இருக்க, இறையாட்சி என்கின்ற ஒன்றை நாம் அடைய வேண்டும் அல்லது கொண்டாட வேண்டும். இந்த இறையாட்சியின் ஆதி காரணராக இருக்கிற இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும், அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொறுமை தேவை. இயேசு கூட இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு, கடவுளுடைய விருப்பத்தை பொது வாழ்வுக்கு கொண்டு வருவதற்கு 30 ஆண்டுகள் அவர் பொறுமையாயிருந்தார். 3 ஆண்டுகள் முழு மூச்சோடு செயல்பட்டார்.
2000 ஆண்டுகள் பொறுமையாக இந்த திருச்சபை இன்றும் கடவுளுடைய மகத்தான பணிகளை செய்து வருகிறது. இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுவதாய் நான் உணர்கின்றேன். எனவே கடவுள் தருகின்ற இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் தொடர்ந்து ஜெபிப்போம். பொறுமை என்கின்ற புண்ணியத்தை நாம் பெறவும் கற்றுக்கொள்ளவும் அதை வாழ்வியலாக்கவும் அதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கின்ற இயேசுவினுடைய கடவுளுடைய மக்களாய் நாம் இருக்க அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் ஈதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதவடத்தின் நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகம் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம்மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாடெல்லாம் செல்வோம்,
நாயகன் இயேசுவின் பாதை நாம் பாடுவோம். நாடெல்லாம் செல்வோம், நற்செய்தி சொல்வோம், நாடாவும் பதம் நாடிவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், சூடுரைக்கவே செல்வோம். சொல்வோம், புரிந்து சொல்வோம், சாட்சிகள் நாம் என்று சொல்வோம். வெல்வோம், மேலும் வெல்வோம், வெல்வோம், மேலும் வெல்வோம், வேந்தன் கிறிஸ்துவுக்கு வெல்வோம். எல்லாமே எந்நாளுமே, எல்லாமே எந்நாளுமே இயேசுவே ஆண்டவர் என்பதை ஏற்றிட நாடெல்லாம் செல்வோம், நற்செய்தி சொல்வோம், நாடாவும் பதம் நாடிவோம். திருவிருந்து பல்லவி. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது இறைவசனங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உமை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.